தோழமை உறவுகளுக்கு வணக்கம். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நிர்வாகியை நியமிக்கிறாரு அப்படின்னா அந்த நிர்வாகியை ராமதாஸ் அவர்கள் நீக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் ஒரு நிர்வாகியை நியமிக்கிறாரு அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவரை நீக்கிறாரு. இந்த மாதிரி சேர்க்கறதும் தூக்குறதுமா நடந்துகிட்டு வருது பாமகவில். எப்படியாவது ஒரு பொதுக்குழு கூட்டி கட்சியை ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு செயல்ல தான் தீவிரமா இறங்கி வேலை செய்யறாங்க. இதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாரையுமே தன்னோட பக்கத்துக்கு இழுக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். இதுக்கிடையில தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என் பேரை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஒரு உத்தரவை போடுறாரு. ஆனா அன்புமணி இதெல்லாம் கேட்காம, நீ சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டு இருங்க ஐயா, நாங்க ஏன் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் வரும் 10ஆம் தேதி பூம்புகார்ல நடைபெறக்கூடிய மகளிர் மாநாட்டுக்கான வேலையை ராமதாஸ் அவர்கள் தீவிரம் காட்டி வராரு. இதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவழைச்சு அவங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்குறாரு. இதுக்கிடையில தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள், அதாவது ஜூலை 25 நேத்து இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் நேத்து இருந்துச்சு. ஜூலை 25 ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை அன்புமணி ராமதாஸ் தொடங்கியிருக்காரு. இந்த பயணம் ஒரு நவம்பர் 1ஆம் தேதி தர்மபுரியில முடிவடைய இருக்கு. இந்த பயணத்தை எப்படியாவது நம்ம நிறுத்தினாதான் அன்புமணி பக்கம் நம்ம தொண்டர்கள்லாம் போக மாட்டாங்க, நம்ம சைடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் ஒரு பிளானை போடுறாரு. இந்த நடைபயணத்தால தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணியோட இந்த பயணத்திற்கு நேரடியா எதிர்ப்பு தெரிவிச்சு டிஜிபி ஆபீஸ்ல ராமதாஸ் அவர்கள் ஒரு புகார் மனு கொடுக்கிறாரு. ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் இந்த பயணத்தை நிறுத்தணும் அப்படின்னு டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம், நான் இப்படிதான் இந்த பயணத்தை எப்படியாவது தொடங்குவேன், திட்டமிட்டபடி இந்த பயணம் நடக்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் இந்த பயணத்தை தொடங்கியிருக்காரு. அது எந்த இடத்துல தொடங்கியிருக்காரு அப்படின்னா சென்னை அடுத்த திருப்பூர்ல தான் இந்த பயணத்தை முதல் கட்டமா தொடங்கியிருக்காரு. பாமக தொண்டர்கள் அளவுக்கு அதிகமா இந்த பயணத்துல கலந்துகிட்டாங்க. இன்னைக்கு செங்கல்பட்டுல இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில தான் அன்புமணி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்குங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அன்புமணியோட இந்த நடைபயணத்துக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு காவல் கண்காணிப்பாளர்களுக்கு டிஜிபி உத்தரவிட்டிருக்காரு. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை, எப்படியாவது இந்த பயணத்தை நடத்தி நம்ம பக்கம் ஆதரவு கூட்டி கட்சியை நம்ம கைப்பற்றலாம் பார்த்தா டிஜிபி இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு அன்புமணியோட ஆதரவாளர்கள் கலக்கத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நகரங்கள்ல காவல் ஆணையர்கள், மாவட்டங்கள்ல எஸ்பிக்கள் தேவையான நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவிட்டிருக்காரு. அதாவது நடைபயணத்திற்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்யணும் அப்படின்னு டிஜிபி சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம ராமதாஸ் அவர்கள் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு டிஜிபி சொல்லியிருக்காரு. பாமகவுக்குள்ள சின்னதா ஏற்பட்ட ஒரு மோதல் இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்கும்னு சொல்லிட்டு பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த நடைபயணத்திற்கு வேற தடையும் போட்டாங்க. இதுக்கப்புறம் அன்புமணி என்ன பண்ண போறாரு, அன்புமணியோட நடவடிக்கைக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.